ஓகே. இப்ப அடுத்து பார்க்க போறது, இந்த ஆன்லைன்ல எப்படி பண்றதுன்னு. நான் ப்ரொசீஜர்லாம் சொல்றேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட்டு EDA பிளேகிரவுண்ட் அப்படின்ற வெப்சைட்ட டைப் பண்ணி, ஃபர்ஸ்ட்டு வர லிங்க் இந்த EDA பிளேகிரவுண்ட் வெப்சைட்டே ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது. இந்த மாரி EDA பிளேகிரவுண்ட் வந்துரும். இதில வந்து இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண வெரிலாக் கோட போட்டுறணும். இந்த இடத்துல இன்புட் செட்டிங்ஸ்க்கான கோடு குடுக்கணும். அதெல்லாம் நான் எப்படின்னு சொல்றேன். நம்ம ஆனா இது மட்டும் பண்ணா போதும். இதெல்லாம் தானா பண்ணலாம். அதெல்லாம் எப்படின்னு சொல்றேன். அதுக்கூட இங்க இந்த லாங்குவேஜஸ் அண்ட் லைப்ரரிஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இல்லாம இருக்கும் இந்த மாரி. இந்த லாங்குவேஜஸ் அண்ட் லைப்ரரிஸ்ல போய் சிஸ்டம் வெரிலாக் இதுல சிஸ்டம் வெரிலாக் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் எதுவுமே பண்ணவே தேவையில்ல. இந்த டூல்ஸ் அண்ட் சிமுலேஷன் இதில் போயிட்டு ஐ ஐகாரஸ் வெரிலாக்னு தரணும். இதான் தரணும். அதுதான் வந்து கரெக்டாக இதில் ரன் ஆகுது. இந்த ஆன்லைனில் அதுவும் சப்போர்ட் ஆகுது. மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே சும்மா ஜஸ்ட் 2 லைன் மாதிரி இருக்கும். லாங்குவேஜஸ் அண்ட் லைப்ரரி, டூல்ஸ் அண்ட் சிமுலேஷன் 2 லைன் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு லாங்குவேஜஸ் அண்ட் லைப்ரரிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி டெஸ்ட் பெஞ்ச் ப்ளஸ் டிசைனில் வந்து சிஸ்டம் வெரிலாக்னு கொடுத்துடணும். இதை மினிமைஸ் பண்ணிடலாம். டூல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் ஐகேரஸ் வெரிலாக்னு கொடுத்துடணும். அது இல்லாமல் ஓப்பன் இபி வேவ் ஃபார்ம்ன்றதையும் சேர்த்து கொடுத்துடணும். அப்போ தான் அந்த வேவ் அவுட்புட் நம்மளுக்கு டிஸ்பிளேல வரும். இல்லைனா இங்கே மாதிரி பிரிண்டடாகவே காமிச்சிட்டு இருக்கும். அவ்வளோதான். முதல்ல மொத்தம் 3 செட்டிங்ஸ் கொடுத்துட்டா போதும். அதோட இந்த பார்ட் ஓவர். செட்டிங்ஸ் பார்ட் ஓவர். 3 செட்டிங்ஸ் தர்றது. இப்போ நேராக ப்ரோக்ராம் பார்த்துடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த இது ChatGPTலேருந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் நான் காமிச்சிருந்தேன். ஒரு 3 ப்ரோக்ராமு. அதாவது மாடலிங்கில் வந்து 3 டைப் ஆஃப் மாடலிங் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம் காமிச்சிருந்தேன். அதில் வந்து எதனா ஒன்று எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியானது வந்து டேட்டா ஃப்ளோ மாடல். அப்படியே மேத்தமெட்டிக்கலாக நம்ம இது பண்ண முடியாது. அதை காப்பி பண்ணிக்கிறேன். அதை காப்பி பண்ணி இந்த வீடியோ பிளே கிரவுண்டில் ரைட் சைடில் தான் வந்து நம்மளோட கோடிங்கை தூக்கி போடணும். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஆஃப் ஆர்டர் கோடிங் தான் தூக்கி போடணும். லெஃப்ட் சைடில் அதோட இன்புட் செட்டிங்ஸ் வேவ் ஃபார்மாக தர்றோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து ஜைலிங்ஸாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அதில் வெரிலாக் STL ப்ரோக்ராம் பண்ணும்போது அதில் மெனுஸ்லேயுமே இருக்கும். அந்த மெனு ஓப்பன் பண்ணி இன்புட்டுக்கான அந்த டெஸ்ட் பெஞ்சுக்கான ஏபியோட வேல்யூஸ் வேரியேஷனாக அந்த இது இருக்கு இல்லையா, ட்ரூத் டேபிளில் 00011011 அதை வந்து அங்கே இன்புட் வேவ் ஃபார்ம் செட்டிங்காக செட் பண்ணி தர முடியும் அழகாக. அப்படி பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக இதை ரன் பண்ணாலுமே அதுவே லிங்க் ஆகிக்கும், சிந்தசைஸ் ஆகிக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இது ஆன்லைன்றதுனால என்ன பண்ணியிருக்கான், அந்த மாதிரியான இன்புட் வேவ் ஃபார்ம் செட்டிங்ஸ்லாம் வந்து இதுலேயே நீங்கள் கோடாக கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன பண்ணோம், நம்ம இவன்கிட்டே போக வேண்டியது தான். யார்கிட்ட ChatGPTயே போயிட்டு இந்த கோடு தானே இப்போ நம்ம போட்டிருக்கோம், அதை அப்படியே காப்பி பண்ணி கடைசியாக ChatGPTயே வந்து பாருங்க, ஸ்கால் டவுன் பண்ணி ChatGPTயே வந்து இதில் ஜென்ரேட்டு டெஸ்ட்டு பெஞ்சு கோடு ஃபார் EDA பிளே கிரவுண்ட் அப்படின்னு போட்டுட்டு மறுபடியும் நான் சொல்கிறேன், ஜென்ரேட்டு டெஸ்ட் பெஞ்ச் கோடு ஃபார் EDA பிளே கிரவுண்ட் அப்படின்னு போட்டு அப்படியே இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த பக்கம் பேஸ்ட் பண்ணோம்ல ஒரு கோடு ChatGPT காப்பி பண்ணி அதை அப்படியே இதில் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து என்டர் கொடுத்துருங்க. இவன் அழகாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவான். டெஸ்ட் பெஞ்ச் கோடு ஜம்முன்னு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவான். இதெல்லாம் நம்ம பண்ண அவசியம் இல்லை. இது நம்மளோட ஜாபே இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து செட்டிங்ஸில் வந்து அழகாக இருக்குது. அது ஜைலிங்ஸாக நம்ம வந்து லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணால் செட்டிங்ஸ்லேயே அழகாக பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆன்லைனில் வந்து நம்ம அதெல்லாம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. டெஸ்ட் பெஞ்சோடக்கான கோடு நம்மளுக்கு தேவையே கிடையாது. செட்டிங்ஸாக பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸு அதையும் எடுத்து இந்த சைடில் போட்டோம்னாக்கா, டெஸ்ட் பெஞ்ச்னால் ஒன்றும் இல்லை, இன்புட் செட்டிங்ஸை பண்ணி இந்த கோடை ரன் பண்ணும்போது அவுட்புட் அழகாக வந்து நிற்கும். அந்த ஃபெசிலிட்டி பண்ணி தரவங்க பேர் தான் டெஸ்ட் பெஞ்சு. ரைட்டுங்களா? இதெல்லாம் பண்ணிட்டு பிறகு மேலே இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா சேவ் ஸ்டார்னாக்கா சேவ் ஆகலன்னு அர்த்தம். அது சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்துட்டா ஸ்டார் மறைஞ்சிடும். ஓகே, மறைஞ்சிட்ட பிறகு இப்போ ரன்னு கொடுத்தோம்னாக்கா எல்லாமே பக்காவாக இருந்துச்சுனாக்கா அவுட்புட் வேவ் ஃபார்மாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது இதுவாக டிஸ்பிளே ஆகும், ஸ்க்ரீனாக வந்து டிஸ்பிளே ஆகும். அது இன்னும் டிஸ்பிளே ஆகலை. இருங்க, மறுபடியும் ஒரு நிமிஷம் நான் இதில் பார்க்குறேன். ஓப்பன் இபியை வந்து அன்செக் ஆகிட்டுக்குது. பரவாயில்ல, நல்லா மறுபடியும் நான் சேவ் பண்ணி ரன் கொடுக்குறேன். இப்போ ஓப்பன் இபின்றதுனால தான் வந்து இந்த அவுட்புட் வரும். அவுட்புட் ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன், லேப்டாப்பில் வந்து ஒருவேளை நம்ம ஜைலிங் சாஃப்ட்வேராக இன்ஸ்டால் பண்ணி அதில் வெரிலாக் ப்ரோக்ராம் பண்ணும்போது இதெல்லாம் செட்டிங்ஸாக பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டியாக இருக்கும். அதனால வேண்டி தான் நான் சொன்னேன். மறுபடியும் அந்த லெஃப்ட் சைடில் போட்ட டெஸ்ட் பெஞ்சோட கோடு ChatGPT ஜென்ரேட் பண்ணி போட்டதெல்லாம் போட தேவையில்லை. அதில் ஒன்லி இந்த கோடு முதல்ல வந்துச்சு பார்த்தீங்களா,
ஆஃப் ஆட்ற ப்ரோக்ராம் அது போட்டால் போதும். அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டியதும். ஓகே, இந்த அவுட்புட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த ஏபியோட இன்புட்ஸ் நம்ம உட்கார்றது பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஏபி 00 வைக்கும் இல்லையா? அதனால தான் வந்து இது 0 லைன் 0 லைன்ல இருக்குது. அடுத்து ஏபியை வந்து 01ன்னு வைப்போம். அதாவது A0 பி வந்து 1ன்னு வச்சுருப்போம். அதனால தான் வந்து இந்த இதில் பி வந்து ஹைட்டாக வந்திருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் வந்து 10 ஏபிக்கு 10ன்னு வைப்போம். அதனால் இது வந்து 10. என்னடா இந்த ஆள் சொல்கிறான் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இது இருக்குது இல்லையா? இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, எந்த காம்பினேஷனு எங்கே நான் டக்குனு இதில் போடுறேன் பாருங்கள். இது ஆஃப் ஆடரோட சர்க்யூட்டு நான் ட்ரூத் டேபிள் போட்டாக்கா அதை வரான் இல்லை டக்குன்னு. இந்த ட்ரூத் டேபிள் ஒருத்தன் வருவான் பாருங்கள். அது இருக்கான் இல்லை, எங்கே ஆஃப் ஆடரோட இது இருக்கான் பாருங்கள். முதல் லிங்காகவே இருக்கான் பாருங்கள். இந்த ஆஃப் ஆடரோட ட்ரூத் டேபிள் தான் ஒருத்தன் வரான் இல்லை, இது இருக்கான் பார்த்தீங்களா? இதை தான் நான் பேசுகிறேன். இந்த 0001 அந்த 1011 இதான் பேசுகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், 0001 1011 இதான் பேசுகிறேன். இது அப்படியே அந்த இதில் வந்து அந்த இதுவாக வந்துருக்கு. இதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இதை பாருங்கள், இந்த இதில் பாருங்கள் 0001 அதாவது பி வந்து க்ரீன் கலரில் மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்து 10 போது ஏ க்ரீன் கலரில் மாதிரி இருக்குது, பீரோ வந்து 0 ப்ளூ லைனுக்கு வந்துட்டு இருக்கும். லாஸ்ட் காம்பினேஷன் 11ன்றதுனால ஏவும் வந்து 1 பி 1 ரைட்டுக்கு போயிருக்கும். ரைட்டா? நம்ம கோடு பக்காவாக இருக்குதுன்றதுனால இருந்தாக்கா இது வந்து ஆஃப் ஆடரை பர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் வந்து சம்முக்கு ஏரியா வந்திருக்கணும். நம்ம சம்மில் என்ன பேசியிருக்கோம் அப்படின்னாக்கா 00 இருக்கும்போது ரெண்டுமே 00 தான் பாருங்கள். கேரியும் 0 லைனில் இருக்குது, சம்மும் 0 லைனில் இருக்குது. அதே 01 இருக்கும்போது சம்மு 1, 10 இருக்கும்போது சம்மு 1 பாருங்கள். சம்மு மட்டும் ப்ளூ லைன்லையும் க்ரீன் லைனும் ஹைட்டாக மாதிரி இருக்குது. அடுத்தது 11 இருக்கும்போது கேரி 1 ஆகும். அதில் இந்த கேரியில் இருக்கிற இந்த ஒரு லைன் அப்படியே வந்து இங்கே 1 மாதிரி இருக்கும், சம்மு 0 மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இவ்வளோ தான் ஆன்லைன் வெரிலாகு. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பண்ணாலும் இவ்வளோ தான். இந்த அளவில் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஓகேங்களா? இந்த அளவில் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டாக நீங்கள் இந்த ஒரு 3 மாடலிங் வந்து இதில் காப்பி பேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த இது ட்ரெயின் ஆனாலுமே உங்களுக்கு போதும். இந்த மாடலிங் இந்த ப்ரோக்ராம் லெவலில் இவ்வளோ விஷயங்களே போதும். இந்த ஆஃப் ஆடுறது வேணா அடுத்தது என்ன 2 மார்க்ஸ் உங்களுக்கு போட்டு போகணும்னு நினச்சினாலும் போட்டு பாருங்கள், தப்பு கிடையாது. ரைட்டுங்களா? அதான் விஷயம். அதான் இப்போ வேறு ஃப்ளோ எடுத்து போடுறீங்கன்னா, இப்போ நான் போட்டது வந்து என்ன மாடலு, இந்த மாடல் டேட்டா ஃப்ளோ மாடலு. அதே ஸ்ட்ரக்சரல் மாடல் எடுத்து காப்பி பண்ணி போடுறீங்கனாக்கா அதுக்கு வந்து மாற்றணும். நான் வேணா திருப்பி இன்னொரு நல்லா உங்களுக்கு லிசனிங் நல்லா புரியுன்றதுக்காக வேண்டி ஆல்ரெடி போட்டது வந்து டேட்டா ஃப்ளோ மாடலோட ப்ரோக்ராமு, ஸ்ட்ரக்சரல் மாடல் ப்ரோக்ராம் எடுத்து நான் தூக்கி போடுறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட எய்ம் வந்து இந்த ப்ரோக்ராம் லைனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது மட்டும்தான். மிச்சம் எல்லா கதைகளும் வந்து தேவையில்லாத கதைகள். சரி, ரைட். இப்போ நான் வந்து ஸ்ட்ரக்சர் மாடலிங்கில் இருக்கிற இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து காப்பி பண்ணி ஆன்லைன் எடிட்டரில் தூக்கி போடுறேன். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இதான் ஆன்லைன் எடிட்டர். EDA ப்ளே கிரவுண்டு. மறுபடியும் அதில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கே வந்துடுவோம். இந்த இடத்துல வந்து பேஸ்ட்டு கொடுத்தாச்சு. ரைட்டா? இதில் என்னது இப்போ நம்ம பார்க்குறது என்னதுனாக்கா இது ஸ்ட்ரக்சரல் மாடலிங்கில் வந்து நேராகவே வந்து சம்மு கம்மா ஏகமா அப்படின்றது வந்து எக்ஸ்ஆர்லேயே ஆன்லைன் கொடுத்துருவானுங்க. அப்படின்றது தான் ஸ்ட்ரக்சரல் மாடலிங்கு. ஓகேவா? அதை வந்து இந்த இதில் அப்படியே தூக்கி போட்டாச்சு. ஆனால் இப்போ இதுக்கான டெஸ்ட் பெஞ்ச் செட் பண்ணலாம். டெஸ்ட் பெஞ்ச்னா இன்புட் அவுட்புட் செட் பண்ணலாம்ல. இன்புட் அவுட்புட் செட் பண்ண என்ன, அதாவது இந்த 4 காம்பினேஷன் இன்புட்டையும் செட் பண்ணிடணும், அவுட்புட் செட் பண்ணணும் அவசியம் இல்லை. 4 காம்பினேஷன் இன்புட்டையும் செட் பண்ணிடணும்ல. அதுக்கு பேர் தான் இந்த இதுன்னு சொல்கிறது. இது இந்த டெஸ்ட் பெஞ்சு இந்த கோடுன்னு சொல்கிறது. அதை வந்து மறுபடியும் ChatGPT போய் கேட்போம். இங்கே ChatGPT போகிறேன். ChatGPTல அதே கதை தான் பேசுகிறேன். என்ன ஜெனரேட்டு டெஸ்ட்டு பெஞ்சு கோடு ஃபாரு EDA ப்ளே கிரவுண்டு அப்படின்னு சொன்னாலும் அது புரிஞ்சிடும். அப்படின்னு போட்டு இந்த ப்ரோக்ராம் தூக்கி அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்ருங்க, முடிஞ்சு போச்சு. இப்போது வரக்கூடிய இந்த டெஸ்ட் பெஞ்ச் கோடை ஜென்ரேட் பண்ணி வரது வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே அந்த பிடிஎஃப் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த டெஸ்ட் பெஞ்ச் கோடு ஏற அப்படி போட்டிருக்காங்கல்ல, இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக தான் பார்த்துட்டு வேண்டியது தான். கரெக்டு. ஆல்ரெடி பண்ண செட்டிங்ஸே ஃபஸ்ட் டைமில் பண்ண செட்டிங்ஸே கரெக்டாக இருக்குது. லாங்குவேஜ், சிஸ்டம் வெரிலாகு, டூல்ஸ் அண்ட் சிமுலேஷனில் ஐகேஆர்எஸ்ஸு, அப்புறம் அவுட்புட் வந்து ஓப்பன் பண்ணி காமி. இதுதான் அவுட்புட் ஓப்பன் காமி. இந்த 3 செட்டிங் கரெக்டாக இருக்குது. நான் நேராக மேலே போய் சேவ்னு கொடுத்துட்டு அப்படியே ரன் கொடுத்துட வேண்டியது தான். இப்போ அதே ஆஃப் ஆடர் தான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி எக்ஸ்ஆர் அண்டு அப்படின்ற மாதிரியான ஐடியாவாக வந்து இப்போ அதை பண்ணியிருந்தோம். அது வருதா இல்லையான்றது நம்ம பார்ப்போம். ஓகே, வரவில்லை. ஏன் வரவில்லை? உங்கள் இதில் ஓப்பன் EPMலாம் கரெக்டாக தான் இருக்குது, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நான் மறுபடியும் ஒன்று ரன் பண்ணி பார்க்குறேன், என்ன இஷ்யூ அப்படின்னு செக் பண்ணுறேன். யூ கேனாட் ஹேவ் மோர் தென் ஒன் சிமுலேஷன்ஸ் ப்ளீஸ் வெயிட். ஓ,
ஏதோ அது ரன் ஆகிட்டு இருக்கா, அதை வெயிட் பண்ண சொல்லிட்டு போல இருக்கு. சரி நான் வெயிட் பண்ணுறேன். அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இல்லை வேறு டேப்பில் பார்க்குறேன். வேறு டேப்பில் எங்கேயாவது ரன் ஆகி இருக்கான்னு பார்க்குறேன். ரன் ஆகி எதுவுமே வரல. ஓகே, சேவ் கொடுத்துட்றேன். மறுபடியும் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ரன்னு ஈச் ரன் ஆஸ் ஏ மேக்ஸிமம் ரன் டைம் ஃபார் 60 செகண்ட்ஸ். ஓஹோ, அவர் இன்னும் ரன் ஆகிட்டு இருக்காரு போகுது. இன்னும் வந்து கம்போஸ் ஆகி வெளியே வரல. அவர் வெளியே வந்தாலும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, அதே அவுட்புட் தான் வந்திருக்கும். ஸோ இதுதான் ஐடியா. அதை எப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க.